நெட்டன்யாகுவின் கூட்டமைப்பிலிருந்து அதிரடியாக வெளியேறிய இன்னுமொரு மிக முக்கியமான கட்சியும் இதனால் திண்டாடும் நெட்டன்யாகுவின் அரசாங்கமும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் இதனை ஆதரித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் இதற்கான பதில்களை வழங்கியிருக்கக்கூடிய ஹமாஸ் தரப்பினரும் யமன் ஹவுதி இராணுவத்தின் அதிரடியான தாக்குதல்களும் யமன் ஹவுதி இராணுவத்திற்கு சொந்தமான மிக முக்கியமான கப்பலை கைப்பற்றிய சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளும் தெற்கு சிரியாவின் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் கைப்பற்றிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அவசரமாக அமைக்கப்பட போகும் டேவிட் கொரிடோர் பாதையும் நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவினுடைய டமஸ்கஸ் பிரதேசத்தை இலக்கு வைத்து 2 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதும் தெற்கு சிரியாவின் சுவைதா சுற்றுப்புற வட்டாரத்தில் களமிறங்கியிருந்த SDF படைப்பிரிவுகளும் பெடோயின் அரபு பழங்குடி படைகளும் பின்வாங்குவதற்கு ஆரம்பித்தன. மேலும் தெற்கு சிரியாவினுடைய மோதல்களை அவசரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா இரு தரப்பினருக்கும் இடையில் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தது. அவசரமாக இஸ்ரேலிய இராணுவம் வான்வழி தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் சிரியாவின் SDF படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள கூடாது என்றும் சிரியாவினுடைய SDF படைகள் அவசரமாக சுவைதா பிரதேசத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்றும் குறித்த மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமெரிக்கா எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டது. இதற்கமைவாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்தார். தெற்கு சிரியாவிலே நடைபெற்று வரக்கூடிய மோதல்கள் தொடர்பாக நாங்கள் அதிகம் கவனம் செலுத்தியுள்ளோம். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரோடும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு அமைதியை ஏற்படுத்துவதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அனைத்து தரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இதனால் அவசரமாக குறித்த பிரதேசத்திலே அமைதி நிலைநாட்டப்படும் என்றும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். அத்தோடு மச்சான் அர்துகானும் டொனால்ட் ட்ரம்போடும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். துருக்கிக்கான அமெரிக்க தூதரை பயன்படுத்திய இந்த கலந்துரையாடல்கள் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று தம்பி ஜூலானி சுவைதா பிரதேசத்திலிருந்து அனைத்து SDF படைகளையும் முழுமையாக வெளியேற்றுவதற்கும் சம்மதத்தினை வழங்கியிருந்தார். ஏற்கனவே சுவேதா பிரதேசத்தில் களமிறக்கப்பட்ட SDF படைகள் முழுமையாக பின்வாங்க வேண்டும் என ஜூலானியினுடைய உத்தரவுக்கு அமைவாக சிரியாவின் உள்துறை அமைச்சகமும் பல்வேறுபட்ட அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது. இருப்பினும் அதிகளவான படைகள் குறித்த பிரதேசத்திலிருந்து பின்வாங்கவில்லை. இவ்வாறு சுவேதா பிரதேசத்திலிருந்து இதற்கு பிறகும் பின்வாங்காமல் இருந்தால் தாக்குதல்களும் மோதல்களும் தொடர்ந்தால் நிலைமையானது சிக்கலாகிவிடும் என்பதற்காக தம்பி ஜூலானி அனைத்து படைப்பிரிவுகளையும் முழுமையாக வெளியேறுமாறு உத்தரவிட்டார். அதே போன்று அண்ணன் நெட்டன்யாகுவும் டமஸ்கஸ் மீதான வான்வழி தாக்குதல்களை நிறுத்தினார். அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக சிரியா மீதான தாக்குதல்களை நிறுத்தினார். இவ்வாறு அண்ணன் நெட்டன்யாகு சிரியா மீதான தாக்குதல்களை நிறுத்தியதும் நெட்டன்யாகுவின் வளர்ப்பு பிள்ளைகளான ட்ரூஸ் இனத்தவர்களுடைய தலைவர்கள் நெட்டன்யாகு மீதான கோபத்தையும் வெளிப்படுத்தினார்கள். SDF படைகளுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்படக்கூடாது, டமஸ்கஸ் மீதான தாக்குதல்கள் தொடர வேண்டும், இந்த தாக்குதல்களை நாங்கள் விரிவாக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என ட்ரூஸ் இனத்தவர்களுடைய தலைவர்களும் நெட்டன்யாகுவுக்கு கோரிக்கை விடுத்தார்கள். அதே நேரம் தம்பி ஜூலானியின் SDF படைகள் பின்வாங்கி விட்டதனால் இதற்கு பிறகு எந்த விதமான சிக்கலும் ஏற்படாது, சுவைதா பிரதேசத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என அண்ணன் நெட்டன்யாகு ட்ரூஸ் இன தலைவர்களுக்கு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ட்ரூஸ் இன தலைவர்களும் யுத்த நிறுத்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கினார்கள். எனவே இதற்கமைவாக நேற்றிரவு 10 மணி அளவில் இந்த குடும்ப சண்டையானது முடிவுக்கு வந்தது. அத்தோடு இந்த குடும்ப சண்டை தொடர்பாக தம்பி ஜூலானி விசேட உரையொன்றையும் வெளியிட்டிருந்தார். அமெரிக்கா, அரபு மற்றும் துருக்கியினுடைய மத்தியஸ்த நடவடிக்கைகளின் மூலமாகவே தற்போது இந்த அமைதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தம்பி ஜூலானி குறித்த உரையில் தெரிவித்திருந்தார். அதாவது அமைதியை ஏற்படுத்துவதற்கு மத்தியஸ்தம் வகித்த அமெரிக்காவுக்கும் மச்சான் அர்துகானுக்கும் தம்பி ஜூலானி தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துள்ளார். எனவே தற்போது தெற்கு சிரியாவினுடைய ஒட்டுமொத்த பிரதேசங்களும் ரூசின படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளது. SDF படைகள் குறித்த பிரதேசங்களில் இருந்து முழுமையாக வெளியேறியதும் பெடோயின் அரபு பழங்குடி படைகளும் குறித்த பிரதேசங்களில் இருந்து முழுமையாக வெளியேறினார்கள். சிரியாவினுடைய பாதுகாப்பு படைகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் சுவைதா பிரதேசமானது அமைதியான நிலைமையை அடைந்திருப்பதாக சிரியாவினுடைய ஊடகங்களும் துருக்கி ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் சுவைதா பிரதேசமும் தாரா பிரதேசமும் ஒட்டுமொத்த தெற்கு சிரியாவும் ரூஸ் இனத்தவர்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டு
கட்டுப்பாட்டிலேயே தற்போது காணப்படுகின்றது. உண்மையில் கடந்த ஜனவரி மாதமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் தங்களுக்கு கீழால் கொண்டு வந்துவிட்டது. கடந்த ஜனவரி மாதமே ட்ரூஸ் இனத்தவர்களுடைய ஆயுத குழுக்கள் ஒன்றிணைக்கப்பட்டு சுவைதா மிலிட்டரி கவுன்சில் என்கின்ற ஆயுத குழு உருவாக்கப்பட்டது. மேலும் தாரா, சுவைதா, குனித்ரா ஆகிய பிரதேசங்களில் ரூஸ் படைகள் களமிறக்கப்பட்டார்கள். டமஸ்கஸின் தெற்கு பிரதேசமான ஜரம்னா பிரதேசத்திலிருந்து சிரியாவின் தெற்கு எல்லை பிரதேசம் வரையில் ட்ரூஸ் இனத்தவர்களுடைய படைகள் தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார்கள். இவை தொடர்பாக 8 மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே குறித்த வரைபடத்திற்கமைவாக நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் தற்போது ட்ரூஸ் இனத்தவர்களுடைய படைகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே காணப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு சிரியாவின் ஒட்டுமொத்த பிரதேசங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டு விட்டது. அத்தோடு இன்று காலை தாரா மற்றும் சுவைதா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் படைகள் குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெடோயின் அரபு பழங்குடி மக்களை முழுமையாக வெளியேறுமாறு கட்டளையிட்டுள்ளார்கள். உங்களுடைய STS படைகள் பின்வாங்கிவிட்டன, எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அவர்கள் அடிபணிந்து விட்டார்கள். இதனால் நீங்கள் இதற்கு பிறகு எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருக்க தேவையில்லை என ட்ரூஸ் இன படைகள் பெடோயின் அரபு பழங்குடி குடும்பங்களுக்கு எதிரான கட்டளைகளை பிறப்பித்தார்கள். இதைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெடோயின் அரபு பழங்குடி மக்கள் முழுமையாக வெளியேறி வருகின்றார்கள். தாரா மற்றும் சுவைதா பிரதேசத்திலிருந்து இந்த பெடோயின் அரபு பழங்குடி மக்கள் வெளியேறி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று காலை ட்ரூஸ் படைக்குழுவினுடைய தலைவராக செயற்படக்கூடிய ஹிக்மத் அல்-ஹிஜ்ரி நெட்டன்யாஹுவுக்கு கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்துள்ளார். நாங்கள் தெற்கு சிரியாவின் ஒட்டுமொத்த பிரதேசங்களையும் மீட்டெடுத்து விட்டோம். தற்போது தெற்கு சிரியாவினுடைய முக்கியமான பகுதிகள் அனைத்தும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே கொண்டு வரப்பட்டு விட்டது. அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் இந்த கட்டுப்பாட்டினுடைய விரிவாக்கத்தினை அதிகரிக்க வேண்டும். தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்களுக்கும் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் மக்களுக்கும் இடையில் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும். இதற்காக தெற்கு சிரியாவிலிருந்து வடகிழக்கு சிரியா வரையில் ஒரு பாதையை உருவாக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் தெற்கு சிரியாவிலிருந்து வடகிழக்கு சிரியா வரை அவசரமாக ஒரு பாதையை உருவாக்குவதனால் எங்களுடைய விரிவாக்கத்தையும் ஆதிக்கத்தையும் தொடர்ச்சியாக பேண முடியும் என ட்ரூஸ் படைக்குழுக்களுடைய தலைவர் நெட்டன்யாஹுவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அதாவது தெற்கு சிரியாவினுடைய சுவைதா பிரதேசத்திலிருந்து வடகிழக்கு சிரியாவினுடைய பிரதேசங்களை இணைக்கக்கூடிய பாதையையே டேவிட் கொரிடோர் பாதை என்று அழைப்பார்கள். நேற்றைய காணொளியிலும் டேவிட் கொரிடோர் பாதை தொடர்பான தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். இந்த டேவிட் கொரிடோர் பாதையை அமைப்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரூஸ் இனத்தவர்களுக்கும் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் மக்களுக்கும் முழுமையான ஆதரவை வழங்குகின்றது என்பதனையும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினுடைய மிக முக்கியமான புள்ளியாகவே இந்த டேவிட் கொரிடோர் பாதை காணப்படுகின்றது. எனவே தற்போது ட்ரூஸ் இனத்தவர்களுடைய தலைவரே தற்போது இந்த டேவிட் கொரிடோர் பாதையை அவசரமாக அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை நெட்டன்யாஹுவிடம் முன்வைத்துள்ளார். அத்தோடு இதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதாக நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் ட்ரூஸ் இன தலைவர்களுக்கு உறுதி அளித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அப்பா அமெரிக்காவும் அண்ணன் நெட்டன்யாஹுவும் மச்சான் அர்துகானை பயன்படுத்தி சிரியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் தம்பி ஜூலானியை களமிறக்கியது சிரியாவை பலவீனப்படுத்தி சிரியாவை சிதைத்து கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான். மேலும் அப்பா அமெரிக்காவினதும் அண்ணன் நெட்டன்யாஹுவினதும் இந்த கிரேட் இஸ்ரேல் விரிவாக்க திட்டத்திற்கு துரோகி அர்துகான் முழுமையான ஆதரவையும் வழங்கினார். அதாவது உண்மையில் அப்பா அமெரிக்காவும் அண்ணன் நெட்டன்யாஹுவும் சிரியாவை ஒரு பொறியாகவே பயன்படுத்தினார்கள். 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சிரியாவினுடைய உள்நாட்டு போரும் இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறிதான். எனவே துரோகி அர்துகான் அசாதினுடைய ஆட்சியை வீழ்த்துவதாக கூறி சிரியாவை முழுமையாக பலவீனப்படுத்தி கிரேட் இஸ்ரேல் திட்டத்திற்கான பாதையையும் அமைத்து கொடுத்துள்ளார். மேலும் சிரியாவை பலவீனப்படுத்துவதன் மூலமாக பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களையும் பலவீனப்படுத்தியுள்ளார். அத்தோடு தம்பி ஜூலானி சிரியாவின் ஆட்சியில் அமர்த்தப்பட்டதும் அவர் அடிமை சவுதி அரேபியா மற்றும் அடிமை ஐக்கிய அரபு அமீரகத்தின் உதவியோடு ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திலே இணைந்து கொள்வதற்கான விருப்பத்தையும் தெரிவித்தார். அண்ணன் நெட்டன்யாஹுவுக்கு ஆயுட்கால அடிமையாக மாறுவதற்கான சம்மதத்தையும் வழங்கினார். இதற்கமைவாக சிரியாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக சிரியாவை விற்று துரத்தினார். பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாக களமிறங்கிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினை பலவீனப்படுத்தும் நோக்கத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கான ஆயுத பரிமாற்றங்களையும் முழுமையாக தடுத்து நிறுத்தினார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிரி ஈரான் தான் என்றும் அறிவித்தார். அதே போன்று இனி வரக்கூடிய காலங்களில் லெபனானையும் ஈராக்கையும் சிதைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கும் தம்பி ஜூலானி
ஜூலானி முழுமையான சம்மதத்தையும் தெரிவித்திருந்தார். சிரியாவை ஒரு ப்ராக்சியாக பயன்படுத்துவதற்கும் அவர் சம்மதத்தினை வழங்கியிருந்தார். இதற்கு ஈடாகத்தான் சர்வதேச பயங்கரவாத பட்டியலில் இருந்து அவருடைய பெயர் நீக்கப்பட்டது. சிரியா மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டன. பயங்கரவாத பட்டியலில் இருந்து STS படைக்குழுவும் நீக்கப்பட்டது. இப்படியான நிலைமையில் தற்போது இந்த குடும்ப சண்டையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய தம்பி ஜூலானி தான் நிர்வாணமாக்கப்பட்ட நிலைமையில் தான் சரணடைய வேண்டும் என்பதனையும் புரிந்து கொண்டுள்ளார். எனவே தற்போது இந்த குடும்ப மோதலில் இருந்து சில விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அப்பா அமெரிக்காவினதும் அண்ணன் நெட்டன்யாகுவினதும் முழுமையான கட்டுப்பாட்டில் தான் சிரியா தற்போது இருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அப்பா அமெரிக்காவுக்கும் அண்ணன் நெட்டன்யாகுவுக்கும் தம்பி ஜூலானி இறுதி வரை நன்றி உணர்வோடு சேவகம் செய்ய வேண்டும் என்பதனையும் உறுதிப்படுத்தியுள்ளது. தம்பி ஜூலானி சிரியாவிலே பலவீனமாகத்தான் வைக்கப்படுவார் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் சிரியாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிரேட் இஸ்ரேல் திட்டமானது வெற்றி அடைந்துள்ளது. கிரேட் இஸ்ரேல் திட்டத்தின் மிக முக்கியமான புள்ளியாக கருதப்படக்கூடிய டேவிட் கொரிடோர் பாதையை அமைக்கக்கூடிய திட்டம் வெற்றி அடைந்துள்ளது. பலவீனமான தம்பி ஜூலானியை ஆட்சியில் அமர்த்தி கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக செயற்படுத்தப் போகின்றது. அத்தோடு டமஸ்கஸ் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். சிரியா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் சிரியாவினுடைய இறையாண்மைக்கும் சிரிய மக்களுக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அறிக்கைகளை வெளியிட்டார்கள். அதே போன்று சிரிய மக்களுக்கான முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் தரப்பினரும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் சிரியா மீதான தாக்குதல்களை யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் கண்டித்திருந்தார்கள். அதே போன்று ஈரானிய தலைமைகளும் சிரியா மீதான தாக்குதல்களை கண்டித்திருந்தார்கள். இதற்கமைவாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். வெறித்தனமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எல்லைகள் எதுவுமே புரியாது. ஆக்கிரமிப்பு ஒரு மொழியை மாத்திரமே புரிந்து கொள்கின்றது. பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். சிரியாவினுடைய இறையாண்மையையும் பிராந்தியத்தினுடைய ஒருமைப்பாட்டையும் நாங்கள் மதிக்கின்றோம். மேலும் நாங்கள் எப்போதும் சிரிய மக்களோடு நிற்கின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆனால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஹமாஸ் தரப்பினரும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஏனைய எதிர்ப்பு அச்சுக்களும் ஈரானும் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கைகளை தம்பி ஜூலானி புரிந்து கொள்வாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுடைய பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களுடைய ஈரானினுடைய இந்த அறிக்கையை தம்பி ஜூலானி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன. நேற்றிரவு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஜுல்ஃபிகார் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். டெல் அவீவினுடைய பென் குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசமான நெகவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் ஈலாட் துறைமுகத்தை இலக்கு வைத்தும் 4 ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதே நேரம் இந்த ட்ரோன் தாக்குதல்களை சவுதி அரேபியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பினர் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று யெமன் ஹவுதிகளுடைய ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய இந்த ஏவுகணை தாக்குதலினால் டெல் அவீவினுடைய பென் குரியன் விமான நிலையமானது முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கான நிலத்திடர்கள் பதுங்கு குழிகளை நோக்கி விரைந்துள்ளார்கள். இதனால் டெல் அவீவ் பிரதேசமும் முடக்கப்பட்டிருந்தது. அடுத்து நேற்றைய தினம் ஈரான் மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் ஒன்றை கைப்பற்றி இருந்தது. மேலும் குறித்த கப்பலிலே இருக்கக்கூடிய 2 மில்லியன் லீட்டர் எண்ணெய்களையும் ஈரான் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனத்தோடும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய நிறுவனங்களோடும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல் என சில முக்கியமான தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அதாவது இந்த எண்ணெய் கப்பல் கைப்பற்றப்பட்டிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். எனவே இப்படியான நிலைமையில் இன்று அதிகாலை ஏடன் வளைகுடா பிரதேசத்திற்கு அருகாமையில் யெமன் ஹவுதிகளை சென்றடைய வேண்டிய கப்பல் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளமானது சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் குறித்த கப்பல் தொடர்பான தகவல்களை அனுப்பியுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் அவர்களுடைய கூலிப்படைகளுக்கு இந்த தகவல்களை அனுப்பியுள்ளது. இதற்கமைவாக யெமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளும் சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகளும் ஒன்றிணைந்து யெமனுக்கு சொந்தமான குறித்த கப்பலை கைப்பற்றியுள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே இலக்கம் 3 மஞ்சள் நிற பிரதேசத்தினாலும் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் மேஜர் ஜெனரல் தாரெக் சாலேவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். இவர் சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படையாகவே செயற்படுகின்றார். மேலும் குறித்த மஞ்சள் நிற பிரதேசத்திலே NRF என்கின்ற ஆயுத குழுக்களும் காணப்படுகின்றன.
இந்த NRF என்கின்ற ஆயுத குழுக்களுக்கு சவுதி அரேபியாவே முழுமையான ஆயுதங்களையும் உதவிகளையும் வழங்கி வருகின்றது. யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே இந்த கூலிப்படைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்படியான நிலைமையிலேயே ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகளும் சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகளும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு சொந்தமான குறித்த கப்பலை கைப்பற்றியுள்ளார்கள். அத்தோடு இந்த கப்பலானது ஈரானில் இருந்து யமன் ஹவுதிகளுக்கு அனுப்பப்பட்ட கப்பலாகும். குறித்த கப்பலிலே அதிகளவான ஆயுதங்களும் ஏவுகணைகளும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளும் வெடிமருந்துகளும் ட்ரோன்களும் ராடர் கருவிகளும் என 750 டன்களுக்கும் அதிகமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. யமன் ஹவுதி ராணுவத்தினை பலப்படுத்துவதற்காகவும் செங்கடல் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவுமே ஈரான் இந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் முக்கியமான ராடர் கருவிகளையும் ஆயுதங்களையும் யமன் ஹவுதிகளுக்கு வழங்கியுள்ளது. எனவே இவற்றை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகளும் இந்த கப்பல்களை கைப்பற்றியுள்ளார்கள். கிட்டத்தட்ட $10 மில்லியன் அதிகமான ஆயுதங்களும் ராடர் கருவிகளும் ஏவுகணைகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளும் யமன் ஹவுதிகளுடைய இந்த கப்பலை கைப்பற்றியிருப்பது நிச்சயமாக யமன் ஹவுதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதே நேரம் குறித்த இழப்புக்கான பதிலடிகளை யமன் ஹவுதிகள் நிச்சயமாக வழங்குவார்கள். தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த அடிமை கூலிப்படைகளுக்கு நிச்சயமாக யமன் ஹவுதிகள் தகுந்த பதிலடிகளை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்றைக்கு முன்தினம் நெட்டன்யாகுவின் கட்சியிலிருந்து ஹரேடி யூதர்களுடைய கட்சியை சேர்ந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேறியிருந்தார்கள். தங்களுடைய பதவிகளை முழுமையாக ராஜினாமா செய்திருந்தார்கள். இதனால் நெட்டன்யாகுவின் லிக்குட் கூட்டணியினுடைய ஆசனங்கள் 60ஆக குறைந்தன. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான ஹரேடி யூத கட்சியான ஷாட்ஸ் கட்சியானது நெட்டன்யாகுவின் கூட்டணியிலிருந்து முழுமையாக விலகுவதாக அறிவித்தது. ஷாட்ஸ் கட்சியானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்திலே 11 ஆசனங்களை பெற்றுள்ளது. எனவே ஷாட்ஸ் கட்சியானது நெட்டன்யாகுவின் கூட்டணியிலிருந்து விலகி இருப்பதனால் நெட்டன்யாகுவின் லிக்குட் கூட்டணியானது 49 ஆசனங்களாக குறைவடைந்துள்ளது. அதே நேரம் நெட்டன்யாகுவின் அரசாங்கத்திலிருந்து வெளியேறிய ஷாட்ஸ் கட்சியானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சியிலும் இணையவில்லை. அதாவது ஷாட்ஸ் கட்சியானது நெட்டன்யாகுவின் அரசாங்கத்தை தற்போது வீழ்த்துவதற்கு தயாராகவில்லை. ஷாட்ஸ் கட்சியினுடைய 11 ஆசனங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சியில் இணைந்தால் மாத்திரமே நெட்டன்யாகுவின் அரசாங்கம் முழுமையாக வீழ்த்தப்படும். எனவே இதனால் தற்போது ஷாட்ஸ் கட்சியினர் வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி வரையில் நெட்டன்யாகுவுக்கு கால அவகாசத்தை வழங்கியுள்ளார்கள். வருகின்ற ஜூலை 27ஆம் தேதியோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தின் 3 மாத கால இடைவெளி நிறைவடைகின்றது. இதற்கு முன்பு நெட்டன்யாகு இராணுவத்திலே ஹரேடி யூதர்கள் இணைந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட சட்ட வரைபை முழுமையாக நீக்கிவிட வேண்டும் என்றும் ஷாட்ஸ் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். எனவே தற்போது நெட்டன்யாகுவின் அரசாங்கம் திண்டாடி வருகின்றது. வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி ஷாட்ஸ் கட்சியானது எதிர்க்கட்சியோடு இணைந்து விடுமாக இருந்தால் நெட்டன்யாகுவின் ஆட்சி முழுமையாக வீழ்த்தப்பட்டுவிடும். அத்தோடு இந்த ஆட்சியை வீழ்த்தாமல் இருப்பதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் வேலை திட்டங்களையும் நெட்டன்யாகு மேற்கொண்டு வருகின்றார். இன்றைய தினமும் ஷாட்ஸ் கட்சியினுடைய தலைமைகளோடு நெட்டன்யாகு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா பிரதேசத்திற்கும் கான்யூனிஸுக்கும் இடைப்பட்ட பிரதேசமான மொராகச்சு பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கு சம்மதத்தினை வழங்கியுள்ளது. அதே நேரம் ரஃபா பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற முடியாது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவித்துள்ளது. நாங்கள் மொராகச்சு பிரதேசத்திலிருந்து மாத்திரமே தற்போது வெளியேறுவோம் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் சம்மதத்தினை வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இதை தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். காசாவிலே எங்களுடைய மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை தொடருவதில் அமெரிக்கா மிக முக்கியமான பங்காளியாகவே இருக்கின்றது. ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லாவிதமான ஆயுதங்களையும் அமெரிக்காவே வழங்கி வருகின்றது. ஆக்கிரமிப்பினுடைய நிலைப்பாடுகளுக்கும் அமெரிக்கா முழுமையான ஆதரவை வழங்குகின்றது. அமெரிக்கா எப்போதும் பக்கச்சார்பாகவே நடந்து கொள்கின்றது. மேலும் காசாவில் இருந்து ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற வேண்டும். காசாவினுடைய ஒரு சிறிய பிரதேசத்திலும் கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலைத்திருக்க கூடாது. இவ்வாறு காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறினால் மாத்திரமே எங்களுடைய பலஸ்தீனிய மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் என ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸ்ஸாம் படையினர் கான்யூனிஸினுடைய வடக்கு பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி 2 புல்டோசர் வண்டிகளை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த 10க்கும் அதிகமான சிப்பாய்களை சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று கான்யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே அல் குதுஸ் படையினர் ஒரு மெர்காவா போர்த்தங்கி
வாகனத்தை யாசின் ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே 2 வீடுகளுக்குள் பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று அல்கசாம் படையினர் கான்யூனிஸினுடைய தெற்கு பிரதேசமான நஜ்ஜார் பிரதேசத்திலே 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 புல்டோசர் வண்டிகளும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.